எல்லா நடிகைகளுக்கும் ஜோதிகா திடீர்னு விருந்து வைக்க என்ன காரணம்? த்ரிஷா அப்ப இருந்த மாதிரியே இப்பவும் இருக்கோ இல்ல அப்படின்னு த்ரிஷா அவங்க கிட்ட புகைப்படம் எல்லாம் காண்பிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவரு இனி படங்கள்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. படம் ரிலீஸ் ஆன அப்பவே அதிர்ச்சி தர மாதிரி பட டீமுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமா? இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்க மகனோட எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை ரொம்ப அழகா பதிவிச்சிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். சூர்யா அவங்களும் ஜோதிகா அவங்களும் இப்போ மும்பை பக்கம் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க இனிமேல் வந்து தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க. இவங்க தமிழ்ல நடிக்கிறது இல்ல. இப்படி ஏகப்பட்ட செய்திகள் வெளியானதை தொடர்ந்து ரசிகர்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நிறைய பேர் இதெல்லாம் ஒரு விஷயமா வச்சு அவங்கள பயங்கரமா திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த நிலையில சூர்யா அவங்க அடுத்தடுத்த பட வேலைகள்ல இப்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அதே போல த்ரிஷா அவங்க வேற ஒரு சில நாளுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு எப்பவும் அன்பு வெற்றி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்த்த நிறைய பேர் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. திடீர்னு ஜோதிகா அவங்க இன்னும் சில நடிகைகளோட சேர்ந்து த்ரிஷா அவங்களுடைய புகைப்படத்தை பார்த்த நிறைய பேர் உண்மையா த்ரிஷா அவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்க போல, அதுக்கு தான் நடிகைகள் எல்லாம் மீட்டப் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஜோதிகா அவங்களும் சூர்யா அவங்களும் மதிய விருந்து கொடுத்திருக்காங்களாம். அதுல த்ரிஷா அவங்க, ரம்யா கிருஷ்ணன் அவங்க, ராதிகா அவங்க, பிருந்தா மாஸ்டர் அவங்க, டிடி அவங்க, ரம்யா விஜி அவங்களும் கலந்திருக்காங்க. இந்த புகைப்படம் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த விருந்தை எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல. ஆனா சூர்யா அவரோட அடுத்த படத்துல த்ரிஷா அவங்க நடிக்கிறாங்க. ஒருவேளை இந்த டீம் எல்லாருமே அந்த படத்துல இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விதான். சொல்ல போனா பிருந்தா மாஸ்டர் கூட இந்த விருந்துல கலந்துகிட்டதை பார்த்த நிறைய பேர் அப்ப கண்டிப்பா ஏதோ படத்தோட அப்டேட் தான், அதுலதான் ஜோதிகா அவங்க இப்படி ஒரு விருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட இப்ப சமூக வலைதளத்துல இந்த புகைப்படங்களை அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோதிகா அவங்க த்ரிஷா அவங்களுடைய புகைப்படத்தை பதிவிட்டு அன்று இன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. எப்பவும் அவங்க ரெண்டு பேரும் மாறவே இல்லை, அவங்களுடைய வளர்ச்சி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் ஆண்டனி அவரு இனிமேல் நானும் படத்துல எல்லாம் நடிக்க மாட்டேன், எனக்கு மியூசிக் தான் எல்லாமே, இனிமேல் நானும் இந்த நடிக்கிறத விட்டுட்டு பாடல்ல முழு நேரமா கவனம் செலுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹிப்ஹாப் ஆதி அவரும் இந்த மாதிரி தாங்க சொல்லி இருந்தாரு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் இதுதான் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சல்மான் கான் அவங்களும் ராஷ்மிகா அவங்களும் நடிச்ச படம் தான் சிக்கந்தர். இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அதாவது ஆன்லைன்ல நிறைய வெளியாயிருச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் எடுத்தா இப்படி எல்லாம் படத்தை வெளியிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்க அவங்களோட மகனை கொஞ்சின ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அப்படிங்கிற மாதிரி அழகான கேப்ஷன்லாம் போட்டு பாடலெல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் நிறைய லைக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.